காரசாரமான நண்டு மிளகு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். எந்த சேனலை பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஒரு ஹாய். எப்பயுமே ஒரே மாதிரியான நண்டு கிரேவி ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லோருக்குமே ரொம்பவுமே பிடிக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே நண்டு கிரேவி செய்யக்குள்ள இதை மாதிரி மண் சட்டியில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவுமே நல்லா இருக்கும். நான் மண் சட்டியை சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் கடுகு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் நச்சீரகம் சேர்த்துக்கோங்க. அதுவுமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்தது பிறகு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதை மாதிரி கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கி இதை மாதிரி முருகி வரணும். இந்த ஸ்டேஜில் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசமாக இருக்கும். இதுவுமே எண்ணெயில் நல்லா வறுபட்டு வந்ததுக்கு பிறகு காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் தான் சேர்த்திருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 6 கீறி சேர்த்திருக்கேன். அதோட பழ மிளகாய் 5 சேர்த்திருக்கேன். பழமிளகாய் சேர்க்கக்குள்ள டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும். இதையுமே எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகு இதில் ரம்பை இலை 2, கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல வாசமாக இருக்கும். இப்போ இதுவுமே நல்லா எண்ணெயில் வதங்கி வரட்டும். இதை மாதிரி 1 கிலோ அளவு உள்ள நண்டு வாங்கியிருக்கேன். இது ஆற்று நண்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. டேஸ்ட் ரொம்பவுமே நல்லா இருக்கும். இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வதங்கின வெங்காயத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சு நண்டை சேர்க்கலாம். சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி இப்போ எண்ணெயில் கலந்து விட்டதுக்கு பிறகு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூடு இஞ்சி 2மே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். நல்ல பெரிய சைஸ் 2 பூடு எடுத்து இதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே மொத்தமாக 3 டேபிள் ஸ்பூன் அளவு இருந்துச்சு. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நச்சீரகம் மிளகு அரைச்ச பவுடர் சேர்த்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் ஆல்ரெடி நச்சீரகம் சேர்த்திக்கிறதால விரும்பினா சேர்த்துக்கோங்க. இப்போ இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு 3 பழ தக்காளி பிளெண்டரில் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதை மாதிரி சேர்த்து எடுத்துக்கோங்க. இந்த நண்டு கிரேவியை நீங்கள் சோறோடு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவுமே நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. உப்பு எல்லா இடம் படுற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. எந்தவித மசாலாவும் சேர்க்காமல் தனி மிளகுத்தூள் பச்சை மிளகாய் 2மே காரத்துக்கு சேர்த்து தான் நாம் இந்த கிரேவியை ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ தேங்காய் பால் எடுத்திருக்கேன். கெட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பில் பாதி அளவுக்கு தேங்காய் பால் எடுத்தால் போதுமாயிருக்கும். அதிகமாக தேங்காய் பால் சேர்க்க தேவையில்லை. இப்போ தேங்காய் பால் சேர்த்ததுக்கு பிறகு நாம் நண்டு தானே அது தேங்காய் பாலில் தான் நல்லா வெந்து வரணும். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இடைக்கிடைக்க மூடியை திறந்து நல்லா கிளறி விட்டு இதை மாதிரி தேங்காய் பால் வற்றி நண்டு நல்லா வெந்து வரணும். நண்டு நல்லா வெந்து வந்தது பிறகு கடைசியாக 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூளை ஆரம்பத்தில் சேர்க்குறத விட கடைசியாக சேர்க்கக்குள்ள ஒரு கசப்பு தன்மை இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி. இதே மாதிரி மிளகுத்தூள் சேர்த்தது பிறகு ஒரு 10 நிமிஷம் நல்லா கிரேவியை வற்ற வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை கறியாவுமே சர்வ் பண்ணலாம். எனக்கு நான் இன்றைக்கி இதை மாதிரி நல்லா வற்ற வச்சு கிரேவி டைப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.